நம்பர் 1 பிராண்ட் பார்த்தீங்கன்னா மாண்ட்ரா எலக்ட்ரிக் சைக்கிள் இப்போ நியூவாக லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. மாண்ட்ராவில் வந்து பார்த்தீங்கன்னா 27.5 இன்ச்சஸ் மாண்ட்ரா அன்பிளாக் ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் அலாய் ஃப்ரேமு கிளாசி பெயிண்டிங் மேட் பிளாக் வித் ஆரஞ்சு இப்போ நியூ வருஷனாக வந்துட்டு இருக்கிற மாடலு. இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா 3 ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது. ஸ்லோ ஸ்பீட், மீடியம் ஸ்பீட், ஹை ஸ்பீடு. இது 3 வந்து கம்பெனிலேருந்து இப்போ நியூவாக அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. பிரேக் பார்த்தீங்கன்னா பேட்டரி கட் ஆஃப் பேட்டரி வந்துடும். பிரேக் பண்ணும்போது நம்மளுக்கு பேட்டரி கட் ஆஃப் கொடுத்துரும். நம்ம எவ்வளோ ட்ராட்டல் பண்ணும்போது கூட நம்ம பிரேக் அடிக்கும் போது அந்த மோட்டர் அப்படியே உங்களுக்கு ஆஃப் கொடுத்துரும். அது இல்லாமல் 80mm சஸ்பென்ஷன், பியூர் சஸ்பென்ஷன் 80mm கொடுத்துட்டு இருக்காங்க. டபுள் வால் அலுமினியம் ரிம். ஃப்ரண்ட் டிஸ்க் பிரேக்கு பியூர் 6161 அலாய் ஃப்ரேம் வந்துடும். உங்களுக்கு கம்ப்ளீட் அலாய் சீரியஸ் வந்துடும். ப்ளஸ் செயின்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைமண்ட் செயின் மாதிரி இருக்கும், கிளாஸாக இருக்கும். நீங்கள் நான் பெடலில் பண்ணால் கூட பெடலிங் வந்து ரொம்ப ஸ்மூத் ரைடாக இருக்கும். பியூர் பேரிங் கேட்ரேஜ் 80mm பேரிங் கேட்ரேஜ் வந்துட்டு இருக்கு. இப்போ இந்த மாடல் ஸ்பெசிஃபிசிட்டி என்னன்னா உங்களுக்கு கண்ட்ரோலர் வந்து பேக்கப் பக்கத்துலேயே கொடுத்துட்டு இருப்பாங்க. இன்கேஸ் உங்களுக்கு சார்ஜர் பாயிண்ட் உங்களுக்கு வந்து ரொம்ப லாங்காக இருக்கும் போது இந்த வண்டியை வந்து கீழே ஓல்டு மாடல் பார்த்தீங்கன்னா இன்சைட்டில் இருக்கும். இப்போ நியூ மாடலில் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலர்லேயே சார்ஜர் கொடுத்துருக்கறனால உங்களுக்கு பாயிண்ட்லேருந்து உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் போகும். பேக்கில் அதே மாதிரி வந்து கேலிபர் பார்த்தீங்கன்னா வி பிரேக் ஸ்பெஷலிஸ்ட் கேலிபர் கொடுத்துட்டு இருக்காங்க. மோட்டர் பார்த்தீங்கன்னா 36 வாட்ஸ் மோட்டர், 13 kg ஸ்போக்ஸ் டியூரபிள் பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்னஸாக இருக்கும். உங்களுக்கு பெண்ட் ஆகிற இஷ்யூஸஸ் எதுவுமே இருக்காது. அது இல்லாமல் உங்களுக்கு நியூ அப்டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 மோடும் ஹேண்டில் பார்த்தீங்கன்னா லாக் அவுட் கீ சாண்டில் கொடுத்துட்டு இருப்பாங்க. நம்மளே இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த சாண்டலும் உங்களுக்கு வந்து ரொம்ப ப்ரீமியம் குவாலிட்டியில் கொடுத்துட்டு இருக்காங்க சாண்டில். இதில் வந்து ஹீட் பெயினிங் ஜாஸ்தியாக இருக்காது. உட்காரும் போது கம்ஃபர்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. அதே போல் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே வந்து 3 மோட் டிஸ்பிளே வந்துடும் உங்களுக்கு. இதிலே வந்து 3 பாயிண்ட் கொடுத்துருவாங்க. சார்ஜர் பாயிண்டிங் கீழே வந்துடும். ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்ட் 3 பாயிண்ட்டும் இருக்கும். உங்களுக்கு பேட்டரி டவுன் ஆகும்போது லாஸ்ட் 2 பாயிண்ட் கம்மியானோன்னா நீங்கள் பேட்டரி வந்து டாப் அப் பண்ணிக்கலாம் நீங்கள். அதே போல் பிரேக்லாம் பார்த்தீங்கன்னா குரூஸ் கண்ட்ரோல் மாதிரி கொடுத்துட்டு இருப்பாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாசி மேட் பிளாக் வெர்ஷனில் வந்துடும் வண்டி. ரொம்ப யூனிக்காக கொடுத்துட்டு இருக்காங்க. இதே போல் உங்களுக்கு ஏதாவது சின்ன ஃபால்ட் ஆனால் கூட இந்த கேபிள்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து த்ராட்டில் இருந்து எல்லாமே குவாலிட்டி பெஸ்ட்டாக கொடுத்துட்டு இருக்காங்க. நியூ அப்டேட் நல்லா கொடுத்துட்டு இருக்காங்க. 27.5 to 25 டயர் இருக்கிறதுனால ஸ்பீடு கண்ட்ரோல் நல்லா இருக்கும். பட்டனும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளாஸாக கொடுத்துட்டு இருக்காங்க. அதே போல் செயின் வீல் கிராங்கு, பாட்டம் கேட்ரேஜ், சென்சார் இது எல்லாமே யூனிக் கலெக்ஷனில் கொடுத்துட்டு இருக்காங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா கேபிள் அடாப்டர்லேருந்து எல்லாமே யூனிக்காக இருக்கும் உங்களுக்கு. இந்த மாடல் பார்த்தீங்கன்னா டீக் ஸ்டிக்கரிங் பெயிண்டிங் வந்துடும் உங்களுக்கு. ஆரஞ்ச் டீக் பெயிண்டிங் ஸ்டிக்கரிங் வரதுனால உங்களுக்கு மாடல் பார்க்கும்போது அவ்வளோ டஸ்ட் ஃபார்ம் எடுக்காது. அந்த கிளாசி டிசைனில் கொடுக்கறதுனால உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் நல்லா இருக்கும். இது பேட்டரி வாட்ஸ் பார்த்தீங்கன்னா 250 வாட்ஸ் மென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. 250 வாட்ஸ் மென்ஷனு ப்ளஸ் வந்து நம்பர் 1 மாண்ட்ரா எலக்ட்ரிக் பைசைக்கிள் டோர் சர்வீஸில் வரும் உங்களுக்கு.